பெரியார் பிம்பத்தை கட்டி வச்சிருந்தாங்க. சொந்த மனைவி ஒரு கோயிலுக்கு போகும்போது இவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அப்ப என்னங்கிறாரு, தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த பொம்பளைய வந்து ஒரு அவகிட்ட கூப்பிட்டு பாரு அவ வருவாளான்னு அப்படின்னு சொல்லி கட்டிய மனைவியை வேசியாக சித்தரித்தவர் தானே இந்த பெரியார். இதா பெண் விடுதலை? அதனால இந்த பிம்பத்தை எல்லாம் உடைச்சாச்சு. அண்ணன் வந்து மயிலாடுதுறையில 3ஆம் தேதி கூட்டம் பேசினாங்க. தமிழ் தேசிய பெரியார்கள் சொல்லி தமிழினத்தில் பாடுபட்டவர்கள் எல்லாம் வரிசையா சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து தீக்காக்காரங்க இவர் ஒருவர் மட்டும்தான் பெரியார், மற்றவங்க எல்லாம் பெரியார் இல்லைங்கிற அடிப்படையில் அதே இடத்துல கூட்டம் போடுறாங்க 4ஆம் தேதி. அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, திராவிட பன்றிகள் நாங்க, கருணாநிதி அவர்களை திருவாரூர் திருடன்னு சொன்னாங்க, சில நாய்கள் தூரத்திலிருந்து நம்மை பார்த்து குறைக்கிறதுனால குறிப்பிட்டு பேசினாங்க. அடுத்த நாள் அதுல 4ஆம் தேதி தீகா கூட்டத்தில் பேசுற சுபவி அவர்கள், சீமான் எங்களை பார்த்து திராவிட பன்றி என்று சொல்லலாமா? நாங்கள் உயிரையே வைத்திருக்கிற கருணாநிதியை பார்த்து திருவாரூர் திருடன் என்று சொல்லலாமா? இதுதான் நாகரிகமா? கைதற்ற தம்பி தங்கைகள் இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? இதுதான் உங்கள் டீசன்ட் விமர்சனமா? அப்படின்னு எல்லாம் கதறி இருக்கிறாரு. நம்ம என்ன கேட்கிறோம், நீ டீசன்ட் விமர்சனம் பேசுறீல்ல? உங்க தீகாவை சேர்ந்தவர்கள் சென்ற வாரம் ஒரு கருத்தரங்கு என்று போட்டு கருத்தை பேசாமல் கண்ட கண்ட கர்மாந்திரத்தை பேசினானுங்களா இல்லையா? எங்கள் அண்ணனை பற்றியும் என்னுடைய நாம் தமிழர் கட்சியில உணர்வுடன் பணியாற்றி வேலை செஞ்சு தமிழின விடுதலைக்காக நிற்கிற என்னோட அண்ணன் தம்பிகளை எவ்வளவு கேவலமாக பேசினான். அதையெல்லாம் நீங்க கண்டிச்சீங்களா? அதையெல்லாம் கண்டிக்க வக்கற்ற நிலைமையில நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு கூட காலையில ஒரு குரல் பதிவை போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அழுகிறாரு, நான் ட்விட்டரில் பெரியாரை பற்றி ஒரு பதிவிட்டேன், அதற்கு குறிப்பிட்டு வேலை இல்லாமல் இதையெல்லாம் கணக்கு எடுத்திருக்காரு பாருங்க. 157 பேர் 156 பேர் அதுல வந்து பின்னூட்டம் இட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தன் தாண்டா எனக்கு ஆதரவா பேசுறான், மற்றவன் பூரா என்னைய கழுவி கழுவி ஊத்துறான், நீங்கெல்லாம் அதை கேட்க வரமாட்டீங்களான்னு ஒரு பொது வெளியில பேசுற அளவுக்கு இவங்களை தரவட்ட வச்சுட்டோம் நம்ம. தீகா முடிஞ்சுங்க. தீகா வந்து ஒரு திமுக கூட ஒரு அட்ஜாயிண்ட் இது மாதிரி தான் இருந்தது இயக்கம், அதை முடிச்சாச்சு. இந்த தேர்தலோட திமுகவையும் முடிக்கிறோம். இவர்களை பற்றி மேடைதோறும் முக்கு முக்காக பேசி இவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்த துரோகங்களை எடுத்து பேசி திமுகங்கிற கட்சியை அடுத்து மேலெழும்பாத முடியாத அளவுக்கு இந்த முறை அடிக்கணும் திமுகவை. 1965 38 மற்றும் 65 மொழிப்போரில் நான் செத்தாலும் பரவாயில்ல என்னுடைய தமிழ் வாழணும்னு சொல்லி தன் மீது எண்ணெயை ஊற்றி தீப்பற்றி இறந்த மொழிப்போர் ஈகியரின் தீயில் குளிர்காய்ந்த ஆட்சியை பிடிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கு இத்தனை நாள் செஞ்சது என்ன? தமிழுக்கும் தமிழர்களுக்குமாக இவர்கள் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்காங்களான்னு சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்களின் நாவில் தமிழ் இல்லை, எழுத்து மொழியாக தமிழ் இல்லை, ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக எங்கேயும் தமிழ் இல்லை. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு, நாகரிகம், மெய்யியல் என எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டான். இதையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கே ஒரு தலைமுறை ஆயிரும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்றான், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததை தமிழ்நாட்டை தூக்கிட்ட. வெறும் அரசு போக்குவரத்து கழகம். தெருவில் போகிற நாய் இருக்கல, அதுக்கு என்ன பேர் இருக்குதா இல்லையா? தெருவில் திடீர் நாய் மாதிரி அப்படியே பேருந்துக்கு போகுது. அரசு போக்குவரத்து கழகம், அரசு போக்கு, அது எந்த அரசு? தமிழ்நாடு அரசா, கேரளா அரசா, கர்நாடக அரசா, ஆந்திர அரசா, பீகார் அரசா? எந்த அரசு? எதுக்கு நீக்கினீங்க தமிழ்நாட்டை? சரி, நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம். அரசு முதலமைச்சர், அரசு அமைச்சர்கள் ஏற்றுக்குவியா? அப்போ நீ உம்பேருக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் நொட்ட தெரியுதுல்ல. ஆனால் எங்கேயுமே அரசு அலுவலகங்கள்ல இப்போ மருத்துவமனை பாருங்க, வெறும் அரசு மருத்துவமனை. ஏன்னா நாதியத்தை கூட்டமாச்சா? எவன் கேட்பா? இதை தட்டி கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இவர்களை களங்கடிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கு என்றால் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேருந்து நிலையங்களையும் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டி நேற்று வரை போராடி கொண்டிருக்கிற வலுவான ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். எங்களைய கொண்டு வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசுல உட்கார வைக்காம யார உட்கார வைக்க போறீங்க? நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிட்டான். இந்த தடவை மறுபடியும் கையில கொடுத்தோம்னா முடிஞ்சு, அவ்வளவுதான், டோட்டலி க்ளோஸ்டு. அதனால இவர்களை தோற்கடிக்க வேண்டிய, நாம் வென்ற ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய சூழ்நிலையில நாம இருக்கோம்.
இதுதான் இப்படின்னு பார்த்தா சரி தமிழ்நாடு எடுத்துட்டானா சரி எல்லா பேருந்து நிலையங்களையும் அவங்க அப்பன் பேர் எழுதி வச்சுருக்கானுங்க. திருச்சியில் புதுசாக கட்டினாங்களே அங்கே சிலை வச்சுருக்குறாங்க பாருங்க, அடிக்கும் தலைக்கும். அடே எங்க அப்பா, தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களுக்கு அரசன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இங்கே போராடிய தீரன் சின்னமலை, இப்படி நமது அப்பத்தா வேல்நாச்சியார்களுக்கு கூட இப்படி சிலை இல்லை. அடிக்கும் தலைக்கு அவங்க அப்பன் சிலையை வச்சிருக்கிறான். அப்போ இது தமிழ்நாடா இல்ல கலைஞர் நாடாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு திடீர்னு அன்னைக்கு பார்த்தா திருப்பூர் வண்டி கோயம்புத்தூர்லேருந்து வருது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கு. இது என்னடா இது? அப்புறம் அன்னைக்கு மயிலாடுதுறை போகும்போது பார்த்தா தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு போகிறோம். இடையில 2 பேருந்து நிலையங்கள்ல கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், டாக்டர் கருணாநிதி வளைவு அப்படின்னு. ஏன் தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லையா? உனக்கு தமிழர்கள் இங்கே டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குடிக்கிற தமிழர்கள் வேணும், வரி கட்டுறக்கு தமிழர்கள் வேணும். எங்கிருந்து எல்லாத்தையும் புடுங்கி கட்டடத்தை கட்டி உங்க ஒப்பம் பேரை வச்சுக்குவ. இதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா போயிட்டு இருக்கணும் அப்படியே கண்டு, சரி என்னத்தையோ பண்ணிட்டு போறாங்கன்னு. இனிமேல் அது நடக்காது ராஜா, நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை தான். அதனால் இந்த தமிழர்களுக்கான ஆட்சியை இங்கே நிறுவனம், அதற்காக தான் நம்ம இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அவனாசி தொகுதியை பொறுத்த மட்டில் ஐயா தனபால் அவர்கள் இங்கே 2021 வெற்றி பெற்று போனவர் தான். நம்ம எட்டியும் கூட பார்க்கலையா, திரும்பியே வரலையே. புடிச்சம் பார் ஓட்ட ஜெயிச்சு சட்டசபைக்கு போனதோடு சரி, தொகுதி பற்றியும் எதுவும் பேசல. தொகுதியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்களும் கால் மேலே கால் போட்டு ஜெயிக்கிறோமப்பா. கொங்கு மண்டலம்னாலே அதிமுக கோட்டை, ஆட்சி அவங்க கையில் இருந்தாலும் கொங்கு பெல்ட் எங்களுது அப்படின்னு திமிர எடுத்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல. தொகுதிக்கெல்லாம் வராம உங்க கோட்டையில இந்த முறை நாங்க போட போற ஓட்டை அடிச்சு நொறுக்க போற இந்த கொங்கு மண்டலமே நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாறுதல் நீ பொறுத்திருந்து பாருங்க. இதே அவனாசி பகுதியில தங்கை ரிதன்யா மரணம், சாதி அடிப்படையிலையோ ஒரு பெண் இறந்து விட்டாருங்கிற சமூக அடிப்படையிலையோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எந்த கட்சிக்காரன் எட்டி பார்க்கல. அதிமுக தானே எங்கள் எம்எல்ஏ. எடப்பாடி வீட்டுக்கு போகிறாங்க, எங்களுக்கு நியாயம் வேணுங்க, எங்கள் புள்ள செத்து போச்சு, வரதட்சணை கொடுமையினால கொண்டு போட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஐயா உள்ளே இருந்துட்டே சரி சரி பார்க்கலான்னு தாட்டி விட்டார். எல்லா பக்கம் போனாங்க, யாருமே சரி சரின்ட்டாங்க. அதற்காகவும் போராடி தங்கை ரிதன்யாவுக்காக அவனாசி புது பேருந்து நிலையத்தில் களத்தில் இறங்கி போராடி அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று ஒரே கட்சி போராடிச்சு மகளிர் பாசறை சார்பில், அதுவும் நாம் தமிழர் கட்சி தான். இந்த மண்ணில் எல்லா போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது. மக்களும் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், எந்த போராட்டம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையா? அண்ணன் சீமானவர்களை தம்பி நீங்கள் வரணும் வரணும் வரணும், நாம் தமிழர் கட்சி போராடணும் போராடணும் போடணும். போராடுறதுக்கு மட்டுமே நாம் தமிழர் கட்சியாக இருந்தால் எப்படி அதிகாரத்துக்கு வராமல் எப்படி போராட முடியும்? அதனால் இந்த முறை நம்ம இவங்களை விட போகிறதா இல்லை. உங்கள் வலிமை மிகு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் தான் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். நீங்கள் வாட்டுக்கு கூட்டம் கேட்டு கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவன் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 500 கொடுப்பான், அதை வாங்கிட்டு வாக்கு செலுத்திட்டு போகக்கூடாது. நான் வாழ்நாள் பூரா ரெட்டலை, நான் வாழ்நாள் பூரா உதய சூரியன்னா ஒரு டப்பாவில் போய் வெஸ்தை வாங்கிட்டு குடிச்சு போட்டு படுத்துக்கோங்க. தேர்தல் அன்னைக்கு ஓட்டு நீங்கள் அதுக்கு போடுறதே வீணு.